18/8/2024 அக்ஷயா 665 இதுக்குண்டான ஒரு கேரளா கணிப்பு தான் பார்க்க போகிறோம் நண்பா. அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். பாருங்கள், 17ஆம் தேதி காரணி 667க்கு நம்ம என்ன கொடுத்தோம், ஆல் ஓடு 8 0ன்னு கொடுத்துருந்தோம், சப்போர்ட்டுக்கு 9 கொடுத்துருந்தோம், 0ங்கிறது பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? இன்றைக்கி ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 7 2 0. சரிங்களா? ஏ போர்டில் வச்சுருக்கோம், அது சி போர்டுக்கு வந்திருக்கு, 7 ஏ போர்டுக்கு போயிருக்கு. சரிங்களா? நம்ம 2 0ன்னு கொடுத்துருக்குறோம். கொடுக்கும்போது சொல்லி தான் கொடுத்துருப்போம், 0-2ன்னு எடுத்திங்கன்னா 2 0ன்னு வைக்கணும் கண்டிப்பாக, அப்போ தான் வின்னிங் வரும்னு சொல்லிட்டு. அதில் பார்த்தீங்கன்னா 2 0ங்கிறது அழகாக பிசிக்கு பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? இது எல்லாமே நம்ம பாக்ஸுன்னு தான் சொல்லி கொடுத்துருந்தோம். அப்படி பாக்ஸ் போட்டிருந்தீங்கன்னா இந்த நம்பரும் பாஸ் ஆகிருக்கும். சரிங்களா? இந்த நம்பரும் பாஸ் ஆகிருக்கும். 7 0 இந்த மாதிரி சம்மந்தப்பட்டு தான் வரணும். அதுதான் டார்கெட்டு. 2 7 0 இந்த மாதிரி தான் வரணும். கரெக்டாக வந்திருக்குது 0ங்கிறது. சரிங்களா? ஒரு அழகான வின்னிங் வந்திருக்குது. சரி, நாளைக்கு உண்டான கணிப்பை பார்த்துடலாம். 18ஆம் தேதி பாருங்கள், அக்ஷயா 665. அதுக்கு முன்னாடி கேரளா மற்றும் டியர் புக்கிங் பண்ணணுமா, 8610575149. டியர் கேரளா புக்கிங் ஒன்லி. வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போடுங்க, டிடிஎஸ்லாம் சென்ட் பண்ணோன்னா நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். டிக்கெட் புக்கிங் ஒன்லி. சரிங்களா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 6-5ங்கிறது இருக்குது. சரிங்களா? 6-5ங்கிற மாதிரி இருக்குது. 6க்கு பார்த்தீங்கன்னா 1 பவர். சரிங்களா? 6க்கு 1, 5க்கு 0, 0க்கு 5. சப்போர்ட்டுக்கு நம்ம 0 கொடுத்துருக்குறோம், அதனால் அதுக்கு பவர் நம்பர் ரெண்டுமே இங்கே இருக்குது. 6க்கு மட்டும் பவர் 1. அந்த 1 கூட வரலாம். 6 வர இடத்துல அந்த 1 வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் நான் அந்த 1 கொடுக்குறேன். சரிங்களா? விருப்பம் இருக்கிறவங்க அதை எடுத்துக்கலாம். 6-5 தான் மெயின் டார்கெட் நம்மளுக்கு. சரிங்களா? சப்போஸ் இந்த 0வும் கூட உள்ளே வரலாம், வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 0-5, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 8-6, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7-3. இந்த 9 எங்கே வேணாலும் உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. போர்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னா வாய்ப்பு இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் அதிகபட்சமாக. ஏன்னா அப்படி மாறினா சி போர்டு ஏ போர்டு மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? பாருங்கள் உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஏ போர்டுக்கு சி போர்டில் வரலாம், சி போர்டு ஏ போர்டுக்கு போகலாம், அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? இந்த 9 எங்கே ஆனாலும் உள்ளே வந்தால் வரலாம், இல்லை வராமையும் போகலாம். சரிங்களா? பாருங்கள். 2 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 0 7 7 3 9 8 4 6 6 7 5 7 17 96ங்கிற நம்பருக்கு கொஞ்சம் 7 கண்டிப்பாக நாளைக்கும் வரும்னு நினைக்கிறேன். பாருங்கள். சரிங்களா? உங்கள் கணிப்பில் வந்தால் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. 0 7ன்னு எடுத்திங்கன்னா 7 0ன்னு வைங்க. சரிங்களா? 7 3 எடுத்திங்கன்னா 3 7 வைங்க. 9 8 வச்சிங்கன்னா 8 9 வைங்க. 4 6 எடுத்திங்கன்னா 6 4 வைங்க. ஏன் சொல்கிறேன்னா அது ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். போட்டிருக்கிறது ரொட்டேட் பண்ணியும் வரலாம். ஏபிபிசி ஈசி ஆல் போர்டுக்கு வைங்க. ஆனால் நான் கொடுத்துருக்கிறதுல எந்த செட் எடுத்தாலும் நீங்கள் கண்டிப்பாக ரொட்டேட் பண்ணி வைக்கணும். நீங்கள் 8 செட்டும் பார்க்காதீங்க. உங்கள் கணிப்பில் நான் கொடுத்த கணிப்போடு எது ஒத்து வருதோ அதை ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது வின்னிங் கண்டிப்பாக இருக்கும். அதுக்காகத்தான் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? பாருங்கள், நாளைக்கு என்ன டபுள்ஸ் வருமா, வரதுக்கு அதிகபட்சமாக வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அப்படி வந்தால் 88 66 99ங்கிற நம்பர் வரணும். இந்த 3 நம்பர் வரணும். சரிங்களா? அப்படி இல்லைன்னா அதுக்கு உண்டான பவர் நம்பர் வரலாம். 33 11 44ங்கிற மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி 2 7 அடிச்சிருக்கிறாங்க. நாளைக்கு 8 3 மாதிரி அடிக்கலாம், இல்லை 9 4 மாதிரி அடிக்கலாம், 6 1ங்கிற மாதிரி அடிக்கலாம். இது ஏன் சொல்கிறேன்னா இன்றைக்கி ரிசல்ட் அந்த மாதிரி தான் வந்திருக்குது. இன்றைக்கி ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 7 2 0ன்னு வந்திருக்கு. அப்படி ஒரு நாள் பவர் நம்பர் 7 2 7க்கு 2 பவர் 2க்கு 7 பவர் அந்த மாதிரி வரும்போது மறுநாளும் அதே மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 8 3ங்கிற மாதிரி வரலாம், 6 1ங்கிற மாதிரி வரலாம், 3 4ங்கிற மாதிரி வரலாம். அந்த மாதிரி இருந்தாலும் கணிப்பில் அந்த மாதிரி ஒரு செட்டை போட்டுக்கோங்க. அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. 8 3ங்கிற மாதிரி, 6 1ங்கிற மாதிரி, 9 4ங்கிற மாதிரிலாம் இருக்குது. அதனால் நீங்கள் உங்கள் கணிப்பில் வந்தால் போட்டுக்கோங்க. இல்லைன்னா டபுள்ஸ் வரலாம். 88 66 99ங்கிற மாதிரி வரலாம். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 3 டிஜிட்டல் பொறுத்த வரைக்கும் 673 037 157 587 966 988 627 476 ஒரு 8 செட்டு. சரிங்களா? எல்லாமே பாக்ஸ் தான். உங்களுக்கு விருப்பமாக இருக்கிறத எடுத்து பாக்ஸ் போடுங்க. உங்களுடைய கணிப்பில் வருந்த செட்டை மட்டும் எடுத்து பாக்ஸ் போடுங்க, மற்றதெல்லாம் விட்டுருங்க. சரிங்களா? நான் கொடுக்குறது பாக்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குறேன். உங்கள் கணிப்பில் வந்த வார செட்டை மட்டும் பாக்ஸாக போடுங்க, இல்லைனா விட்டுருங்க. சரிங்களா? ஆல் போர்டு நமக்கு எப்போவுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் பார்த்துக்கோங்க. டிக்கெட் புக்கிங் போடுறவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க, இந்த நம்பரை. சரிங்களா? அதுமாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள்.
சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணால் பார்த்தது பெல்லைக்கான ஆனில் போடுங்க சரிங்களா. அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்டிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.